ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பறந்து போ. ஹீரோ ஹீரோயின் அவங்களோட குழந்த, இந்த 3 பேர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். இவங்கள சுற்றி தான் இந்த படம் நடக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை. அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தையோட பேர் அன்பு. ஆஃபீல் லீவுங்கிறதுனால அப்போ அவன் வீட்டில் இருப்பான். கிரில் கேட்டை மட்டும் பூட்டு போட்டுட்டு சாவி எடுத்துகிட்டு 2 பேரும் அவங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அவனுக்கு எதாவது தேவைன்னா அவனே ஆர்டர் பண்ணி அந்த கிரில் கேட் வழியாகவே வாங்கிப்பான். அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அவங்க 2 பேரும் வேலைக்கு போவாங்க. அவனை ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுட்டும் இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவன் கூட இல்லாதது அவனுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்கும். அன்போட அம்மா சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அன்பு சாரீஸ்னு. அந்த சாரீ பிஸ்னஸ்க்காக கோயம்புத்தூரில் நடக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு அவங்க போயிருப்பாங்க. அதனால் இப்போ வீட்டில் இருக்கிறது அன்பும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். அன்பு பொய் சொல்ல மாட்டான், ஆனால் நிறைய அடம் வைப்பான். ஒரு நாள் நைட்டு அன்புக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு குட்டி சண்டை நடந்திருக்கும். அடுத்த நாள் காலையில் இவனை எப்படி அவங்க 2 பேரும் வீட்டில் கிரில் கேட்டை பூட்டி வச்சுட்டு போவாங்களோ அதே மாதிரி அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறப்போ இவன் கிரில் கேட்டை பூட்டி வச்சுட்டு விளையாட போயிடுவான். நீங்கள் என்னை இப்படி தானே பூட்டி வச்சுட்டு போனீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் இருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடணும்னா இவனை பைக் ரைடுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லி இப்போ அவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஆனால் பைக்கோட இஎம்ஐ கட்டாததுனால பைக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒருத்தர் இவங்க பின்னாடியே சுற்றிட்டுருப்பார். அவங்களுக்கு பயந்து ஹீரோவும் குழந்தையும் சிட்டியை விட்டு தூரமாக போயிடுவாங்க. இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஹீரோயின் வீட்டிலேருந்து யாருமே ஹீரோயின்கிட்ட பேச மாட்டாங்க. ஹீரோ வீட்டில் பேசினாலும் அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இவங்க 2 பேருமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் கிளைமேக்ஸை தான் மீட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே ஃபோனில் தான் இருக்கும். ஆனால் டெய்லி லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன்லேயே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிப்பாங்க. குழந்தை என்ன பண்ணுறான், அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதெல்லாம் பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லேயே பேசிப்பாங்க. ஹீரோவும் குழந்தையும் ரொம்ப தூரமாக பைக்கில் போயிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல ஹீரோ அவரோட சின்ன வயசு ஸ்கூல் க்ரஷ்ஷை பார்க்குறாரு. அதே மாதிரி ஹீரோவோட பையனும் அவனோட க்ரஷ்ஷை பார்க்குறதுக்காக போவான். அன்புக்கு அவனோட அப்பா பொய் சொல்கிறது பிடிக்காது. அப்படி அவர் பொய் சொல்கிறப்பெல்லாம் அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். அவனை பின்னாடியே துரத்துக்கிட்டு அவங்க அப்பா அவன் பின்னாடி ஓடிட்டுருப்பாரு. இவங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறதே அந்த குட்டி பையனுக்காக தான். ஆனால் அவன் நிஜமாக என்ன ஆசைப்படுறான் அப்படிங்கிறத இவங்க படத்தோட கடைசியில் தான் தெரிஞ்சுப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க பாண்டும் அவங்க 2 பேருக்கும் குழந்தை கூட இருக்க பாண்டும் அழகாகவே இருக்கும். இது ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.